இந்த ஷார்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரிலேட்டடான ஒரு சம் பார்க்கலாம் வாங்க. ஸோ கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு பையில் பச்சை மஞ்சள் கருப்பு நிற பந்துகள் 4:3:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அதில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எண்ணில் பையில் உள்ள மொத்த பந்துகளின் எண்ணிக்கை என்ன கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு பேக்ல வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர், மஞ்சள் கலர், கருப்பு கலர் பால் வந்து 4:3:5 ரேஷியோல இருக்கு. ஓகேவா? அப்போ 4:3:5 ரேஷியோல இருக்கு. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு பந்தின் எண்ணிக்கை வந்து 40ன்ட்டாங்க. அப்ப கருப்புனா என்னது? கடைசியா தானே இருக்கு 5. அப்ப 5 40ன்ட்டாங்க. என்ன கேக்குறாங்கன்னா மொத்த பந்தோட எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப மொத்த பந்துனாலே அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். ஸோ 4 + 3 + 5. அப்ப 4 + 3 7, 7 + 5 12. அப்போ நம்மளுக்கு தெரியும் பாக்ஸ் மெத்தட்ல. அப்ப இந்த 5 தான் 40னா அப்ப 12 எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தான் கொடுத்துட்டாங்களா 5. கருப்பு பந்து வந்து 40ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த 5 தான் 40னா 12 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 5x = 12 × 40. ஓகேங்களா? அப்ப x தான் நம்மளுக்கு வேணும். அப்ப 5 இங்க மல்டிப்ளைல இருக்கு, ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது டிவைட்ல வந்துரும். ஸோ 12 × 40 டிவைடட் பை 5. ஓகேங்களா? ஸோ 1 5 is 5, 8 5s are 40. ஓகேங்களா? ஸோ x = 12 × 8 என்ன வரும்? 96. அப்போ மொத்த பால் வந்து அந்த பேக்ல எத்தனை பால்ஸ் இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 96 பால்ஸ் இருந்திருக்குது. ஓகேங்களா?